ஐயா வாங்க வாங்க. மாத்தாண்டன் வாங்க போலாம். எப்படிங்க இவரை விட்டுட்டு எப்படி? ஐயா 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 எல்லாம் அவுட்டு. அவர் எதுக்கு? அவரை விட்டுட்டு வாங்க. இனிமே அவர் என் முகத்துல முடிக்க கூடாது. ஐயோ இவர் இந்த நிலைமையில விட்டுட்டு போறது மனிதாபிமானமே இல்லைங்க. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அவரை இறக்கி விட்டுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுறேனே. ஐயோ என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காத. அது வந்து பாருங்க ஏங்க, பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்தா வரவழைச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? காக்கா வலிப்பு எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே. இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி, பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க, பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்க, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி, வந்த விஷயத்தை நடக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயோ, ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னேன். அப்ப பேச அர்ஜென்ட்டா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி, நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணில் காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்? ஏன்னா என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பார் ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க, கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க? மாமா பாருங்க, பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாதை குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே. ஆமா, யூ ஆர் கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். செத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லதுதானுங்களே. என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. இல்ல அப்ப மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானா? வேற என்னென்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய், என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்குற? வேண்டாம் போ. அண்ணே வாங்கிங்க. வேண்டாம்ப்பா அண்ணே பாரு, நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை, ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்றேன் கேளு. பேச விடாதீங்க. என்னப்பா இது? லார்டு லபகதாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு குஜாலா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இந்த பாரு, இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒழுங்கா யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு சாயந்தரம் இவர் வீட்டுக்கு வந்துரு. ஏன் பொண்ணு ராணிக்கும் இவருக்கும் நிச்சயதார்த்தம். டோன்ட் மிஸ் இட். சின்ன ராசா வகை வகையா என்ன சாப்பிடுவாருன்னு மத்தவங்க தடுத்துக்கிற காலம் போய் நீங்க all of you come closer. come on come on come on pang come on எல்லாரும் கிட்ட வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன்.
நீங்க எல்லாரும் பங்கஜோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சஸ்பென்ஸ். என்னுடைய மகன் ராணிக்கும் தொழிலதிபர் உமாபதியுடைய மகன் பங்க் என்கிற பங்கஜுக்கும் நிச்சயதார்த்தம். How do you like it? இவங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம்னு நான் முன்னாலேயே சொல்லியிருப்பேன். நான் ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேட்கல. இப்ப ஊருக்கு போலாம், மூட்டையை கட்டுன்னு சொல்றேன். மச்சான் மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டுறானுங்களா? இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான். மச்சான் அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. வா, விடக்கூடாது, அவங்களை போய் மடக்கணும். டேய், எதுக்குடா ஸ்டைல் பண்ற? இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீரிக்க எங்க மூஞ்சி. தம்பி, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க. அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க தம்பி. ஐயே, அதுக்கு இல்லண்ணே, மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனச செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான். உலகத்துல அத்தி பூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க பூக்குறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. சரிடா. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு மணினே. குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்றா, கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டவே சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவ உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால், சவால் விட்டு சொல்றேன்டா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போட்ட தலையா, நீ சும்மா இருக்க மாட்டே. இந்த பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே அவ ஓடி வராளா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒண்ணு சொல்ற மாத்தாண்டா, இவனுங்க இருக்காங்களே. தம்பி, நான் சொல்றேன் போ, நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிட்டு வரேன். தம்பி, ஐடியாவுக்கு போனோம். நமக்கு விடாத, வாங்க. விடாத. பதிலுக்கு நீ கடிச்சு ஏண்டா டேய்? வாயிலே குத்துவேன். முதலாளி, முதலாளி, முதலாளி இப்போ உன் முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது. ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க? கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும்? இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா? தம்பி, இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறான். இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கையேந்தணும்? வசதியா? எப்படி வந்துச்சு இந்த வசதி? கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி. ஏன் கொடுத்தான்? ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான். ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல, வருமானமும் நின்னு போச்சு. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும் இல்லீங்களா? பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி. மாட்டாண்டா, நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க, என் ஹோட்டலுக்கு உன்னை மேனேஜர் ஆக்கிறேன். வீட்டுலதான் இருக்கிறா, ஏதோ உன்னால ஆனதை பேசி பாரு. அழைப்பிதழ் பட்டியல் முடிந்தது, ஆடை பட்டியல் முடிந்தது, ஆபரணங்கள் பட்டியல் முடிந்தது. இன்னொரு பட்டியல் பாக்கி இருக்கு. என்ன பட்டியல்? சாப்பாட்டு பட்டியல். கோடிக்கணக்கா பணத்தை செலவழிச்சு கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பையன் மார்த்தாண்டன் கல்யாணத்துல சாப்பாட்டு விஷயத்துல எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. சைவத்துக்குனே ஒரு கொட்டையை போட்டு 115 ஐயரை ஒதுக்கிருங்க. அசைவத்தை நாம கவனிச்சுக்குவோம். ஆடு, கோழி, மீன், சுறாபானத்திலிருந்து சோமபானம் வரைக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. அதுதானே அரண்மனை திருமண சம்பிரதாய நடைமுறை, அதுதானே பரம்பரை. சரி, எழுதிக்க. ஆடு 1500, எங்க தாத்தா குடும்பத்தோட வருவார்கள். 1600, எனது மனைவிமார்களும் வருவார்கள். 1700, பையன் வரணும்ல. 1800. அட அது இல்லங்க, பையன் ஊருக்கு வரணும், அவன ஒரு வார்த்தை கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஆடு கோயின்னுகிட்டு. பையன் அடுத்த வாரம் வரத்தான் போறான், முறை பொண்ண கல்யாணம் பண்ணத்தான் போறான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. ஏய், உம்பளையா இருந்தா இன்னொரு பிரசவமா இருக்கு. உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம், 2 நிமிஷம், 2 நிமிஷம். வெட்டு. இங்கயா? இங்க இல்ல, இங்கயா? அங்க. இங்கயா? ஏய், அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு.
சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ், மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி, கிராமத்துலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்டேன். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா, அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை புகழாத, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன், கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா, எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் எனக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. மணி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோப்போ மகள புறா, டேய் புறா அவள புறா. லவ் பண்ற மூஞ்சாத புடிங்கடா டேய். என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள. So I think I love him. ஒரு சப்ளையர் ஒரு MBA படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும். அவனை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? 10 கிலோ யதார்த்தம், 10 கிலோ வெகுளித்தனம், 25 கிலோ நேர்மை, 30 கிலோ மனிதாபிமானம், ஆக மொத்தம் 75 கிலோ. நல்ல கனம், நல்ல குணம். ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது. ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க இன்னும் 3 வாட்டி ஏமாத்தி இருக்காங்க. அதனால உன் ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்குள்ள அவசரப்பட்டுறாத. நேத்து நீ ஊருக்கு போலான்னு சொன்னப்போ உனக்கு கூட ரோஷம் வந்துச்சேன்னு நினைச்சேன். திரும்ப நம்ம ஏன் வேலைக்கு வந்தோம்? ஹலோ, ஹாட் பிரெட்ஸ் மார்த்தாண்டன் பேசுறேன். ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், ஐ லவ் யூ. மை டியர் மார்த்தாண்டன், உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்த கடை தான் எங்க கடை. எதுத்த கடை? அப்பள கடை ஆச்சே. ஆஹா, அதுக்கு பக்கத்துல பியூட்டி பார்லர். நான் உங்களை டெய்லி பாக்குறேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்காத ராத்திரி ஜாஸ்தி ஆயிடுது மேம். உங்க நடைய பார்த்தா என் கால் நடக்கவே மாட்டேங்குது. உங்க உடைய பார்த்தா என் கண்ணு நகரவே மாட்டேங்குது. ஐயோ, என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? யாரு நீங்க? நான் வந்து ஹலோ மை டியர் மார்த்தாண்ட, நீங்க அதிகமா பேச வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வரலன்னா அந்த கண்ணிக்கு மதுரையை எரிச்சா நான் என்ன நானே எரிச்சுக்குவேன். 6 மணி சரியா. ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு காதலும் வேணும், காமமும் வேணும். அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிக்குவாங்க. ஆமா, இந்த ரோமியோ பத்தி என்ன நினைக்கிற? காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ரோமியோ வேற, மார்த்தாண்டன் வேற. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான். அங்க பாரு. நான் சொல்லல, இந்த ஆம்பளைங்க எல்லாம் காஞ்ச மாடுங்க. கொஞ்சம் இரு வரேன். சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க தான் போன் பண்ணீங்களா? உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுதே. அப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. பின்ன இத பாருங்க, என் பேச்சு மூச்சு மனசு எல்லாமே ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன்.
அனாவசியமா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க உங்க மனசு மூச்சு பேச்செல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டாளா? அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளோ இல்லையோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவதான் என் மனசுல இருந்தா. ஹலோ, உங்க மனசதான் என்கிட்ட கொடுக்கல, எந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி பொண்ணு ராணி. ஹலோ ஹலோ, கமிங் எலிஸ். எனி ஐடியா வாண்டட்? ஹெல்பிங் நேச்சர்? நோ. உங்க ஐடியாவும் பழிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோடா, ராணியை சாயந்தரம் அழைச்சிட்டு வரேன். ரூமை கிளீன் பண்ணி வை. சரி, பாய். மணி என்ன? இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொள்ளு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போ. எடுப்பு சோறுலாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சான் வேனை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்னை வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. என்ன அத தியேட்டர்ல நம்மள தவிர வேற யாரும் இல்லல, என்ன வைக்கும்? இந்த பிக்சருக்கு பதிலா வேற ஏதாவது பிக்சருக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. வேற படத்துக்கு போனா கூட்டமா இருக்கும்ல, இப்படி தொட முடியாது, இப்படி கட்டிக்க முடியாது. அங்க அங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ உடைஞ்சிடும். பரவாயில்ல ப்ளீஸ். நீங்கள் விரைவில் அம்மாவாக போகிறீர்கள். நானா? சரி நீ நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள். உங்கள் எதிரி உங்கள் பின்னால் இருக்கிறான். யாரு? மிஸ் ஆயிடுச்சு. பப்ளிக் லெட்ரின் கொஞ்சம் கப்ஸ். ராணி, ரூம் சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷம் ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏண்டா எருமை, வா மார்த்தாண்டா, நீ வந்து ஒரு குளியல் போடு. இந்த எருமைங்கெல்லாம் ஏன் தண்ணியில ஊறுதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? யாரு கேட்டா மாத்திரேன். ராணி வேற வந்திருக்கா. மகாராணியா? மகாராஜா வரல? ஏய் மலையா, என்னோட ராணி வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு அலைய வேண்டியதுதான். ஏன் அவங்க பார்த்தா என்ன? அவங்களுக்கு குளிக்கிறதுனா பிடிக்காதா? அட வர சொல்லுப்பா. ஏய், நான் ஏன்னு நினைச்சுதானடா என் கூட பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா சப்ளையர் வீடு மாதிரியா இருக்கு. ஓஹோ, பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது. அதை முதல்ல கட் பண்றேன், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்குறேன். வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும் பரவாயில்ல. நாத்தம் வீசுது. வீசட்டும் பரவாயில்ல. ஒழுகுது. ஒழுகட்டும் பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ரூம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, என்கிட்ட எதெல்லாம் நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களை எனக்கு பிடிச்சது காரணமே நீங்க ஏழைங்கிறதுனாலதான். எப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப என்ன உள்ள கூட்டிட்டு போங்க, நான் வர்றேன். ராணி, வேணாம். வரேன். ஐயோ,
இந்த நைட் வரதுனால தானே என்ன விட்டு பிரிஞ்சு போறீங்க ஏய். நைட்டை திட்டக்கூடாது. நைட்டோட ஹெல்ப் பின்னாடி ரொம்ப தேவைப்படும். ஆமா ஆமா தப்பு தப்பு. வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். அப்பா இருப்பாங்களே. ஐயோ அப்பா இன்னும் வந்திருக்க மாட்டாரு, நீங்க போங்க. வாங்கடா, ஒண்டி கொண்டி வாங்கடா. ஏய், இல்ல இருந்தாங்க வாங்கடா. ஏய் கத்தாதடா. என்ன மச்சான், நம்ம பேட்டைக்கு வந்து நம்ம பைனான்சர எந்த பேராளி பையனா அடிச்சு போயிருக்கான். சரி விடுற. முடியல மச்சான். மாட்டிக்கும். மச்சான் மச்சான் பாமார்த்தாண்டா, உன் வில்லங்க செஞ்ச வேலைய பாத்தியா? பொட்ட பசங்க ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டியிருக்கானுங்க. நீயே சொல்லு மச்சான். சொல்லிட்டே இருக்க சும்மா. மார்த்தாண்டா, பட்டணத்து பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், ராணி தான் உன் பொண்டாட்டி. நான் செத்தா கூட பரவாயில்ல, ராணி தான் உனக்கு பொண்டாட்டி. செங்கோடா, என்ன அவமானப்படுத்துறாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன ராணியோட மானம் தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எனக்காக மத்தவங்க அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பேடி வயிற்றுல பிறக்கலன்னு காட்டிட்டு வரேன். தம்பி, இப்படி கோவப்பட்டீங்கன்னா அவனுக்கு தான் லாபம். அவனுக்கு உள்ளூர்காரனுங்க. அவனுக்கு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கோர்ட் பாக்கெட்டுக்கு வந்து சேரும். தம்பி, உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். அங்கிள் கொஞ்சம் ராணி கூப்பிடுறீங்களா? ராணியாவது கோணியாவது அவளை நீ பார்க்க முடியாது. 5 நிமிஷம். ஒரு முக்கியமான பத்திரத்துல ராணி கையெழுத்து போடணும். ப்ளீஸ் அங்கிள். அனாதை குழந்தைங்க பாவம்ல. இனிமே அனாதை விடுதிக்கெல்லாம் வரமாட்டான். மரியாதையா இடத்த காலி பண்ணு. இப்ப நீங்க ராணி கூப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது. பசங்களா வாங்க 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 வாங்க. அங்கிளை கவனிச்சுட்டாங்க. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யார்? போங்கடா, போங்க. வேண்டாம் உள்ள வந்தீங்க. போங்க, போங்க. இழுத்தீங்களா? போங்கடா. டேய், தள்ளுங்க, தள்ளுங்க. குடிங்கடா என்ன? டேய், டேய், அம்சாத. டேய், தள்ளுடா. தள்ளு. போங்கடா. ராணி, ஏய், சீக்கிரம் வா. போங்கடா வெளியே. எங்க போ? அக்லான், போங்கடா, போங்கடா. டேய், ராணி, ராணி, ராணி. மாட்டாண்டா. சரி சரி, நான் தான் எப்பவும் போகணும் போகணும்னு சொல்லுவேன், நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவ. இப்ப எப்படி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. மார்த்தாண்ட அரண்மனைக்கு வரணும், அப்பதானே. ஓ, விரிவுக்கு ஒரு முடிவு, உறவுக்கு ஒரு வரவா? புதிய தத்துவம் 10,870. காட்டு பண்ணி. ஏங்க இவ்ளோ பெரிய ஊர்ல நம்ம பையன் மார்த்தாண்டனை எங்க போய் தேடுறது? கவலையே படாத. முன்னால ஒரு புறாவை பறக்க விட்டுருக்கேன், பின்னால ஒரு குதிரை வீரனை அனுப்பிச்சிருக்கேன். புறா எங்க போய் இறங்குதோ அங்க நாம இறங்கி தேடலாம். ராசா, இந்த பகுதிக்குத்தான் புறா வந்ததாம். வா பார்க்கலாம். ஆஹா, அடடடடடா. ஜிகுனா Dress, ராஜா ராணி வேஷம். இங்க ஏதாவது சினிமா ஷூட்டிங்க? சினிமா? ஓஹோ, கூத்து கீத்துல இருந்து வரீங்களா? கூத்து கீதா, இவர் உண்மையிலே ராசா, அவர்கள் ராணி. எவன் கிட்ட டகுல் விடுறீங்க? என் கிட்டவே பீலாவா? தகுலு பீலா இவான், இப்படி ஒரு தமிழ் இருக்கிறது? அகராதியில் இந்த வார்த்தைகளே இல்லை. இவன் அகராதித்தனமாக பேசுகிறான். போடா காட்டு பண்ணி. ராசா, என்னுடைய அடைமொழி பெயர் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. என்னடா இலக்கிய தமிழ்ல பேசுற? பெரிய நக்கீரர் பரம்பரை. வேஷம் போட்டு காசு வாங்க தானே வந்தீங்க. காசு வாங்க வந்தாலும் ஒத்துக்குங்க. வேஷம் நீ போட்டிருப்பது வாலிப வேஷம், நான் போட்டிருப்பது வயோதிக வேஷம். எல்லோருமே வேஷதாரிகள் தான். ஆஹா, புதிய தத்துவம் 10,943. அவ்வளவு ஏறிவிட்டதா? நீங்க 2 நாள் அரண்மனைக்கு வரல. ஓஹோ, விடுமுறையில் ஏறியதா? ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீர்கள்? கை தட்டுங்கள். அடிபடுவ. சும்மா நாங்க கை தட்டிடுவோமா? காசு கொடுத்தாதான் கை தட்டுவோம். ஏன்? அரசியல்வாதிகள் எங்களை அப்படி பழக்கி வச்சிட்டாங்க. அவங்க இங்க வந்து உங்களையும் கெடுத்துட்டாங்களா? ஷோ, விஷயத்துக்கு வாங்க.
இங்க சின்ன ராசா மார்த்தாண்டன் இருக்கிற இடம் என்ன சின்ன ராசாவா? இங்க சின்ன ராசாவும் இல்ல பெரிய ராசாவும் இல்ல, மார்த்தாண்டன், மை டியர் மார்த்தாண்டன் மேல இருக்கான். என்னது? நம்ம மகன் மார்த்தாண்டன் இங்கேயா இருக்கா? ஜமீன் வீட்டு பிள்ளைக்கு மார்த்தாண்ட உங்க பிள்ளையா? பார்த்தாலே தெரியுதே, ஜமீன் பரம்பரன்னு. இப்பேற்பட்ட கோட்டையில பிறந்தவரா அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு. என்னது? என் மகன் வேலை பார்க்கறானா? என் அரண்மனையில 10,000 பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க. என் மகனை வேலைக்கு வச்ச அறிவு கட்டவன் யாரு? எங்க இருக்கான்? இன்ஸ்பெக்டர் சார், அறப்பட்டினி கால்பட்டின்னு சொல்லிக்கிட்டு என் கால்ல விழுந்து கதறி அழுதான். ஏழப்பட்டவனாச்சேன்னு இறக்கப்பட்டு வேலையை கொடுத்தேன். படுபாவி போய் என் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான் சார். நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம். இவர் கோயம்புத்தூர் செம்மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் விஜயபுரத்து ஜமீன். இவர்கள் ராணி மகாதேவி. இவங்க யாருகிட்ட ரீல் விடுற? மாறு வேஷத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? யோ, ஏற்கனவே நாங்க எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னையா வேணும்? எங்க மகன் மார்த்தாண்ட இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டு அவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இளவரசரை இங்கிருந்து அழைத்து செல்வதால் யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டால் அதை ராசா ஏற்றுக்கொள்வார். யோ காட்டு பண்ணி, யாரை கேட்டு இதை சொன்ன? தாங்கள் இப்படிதான் கூறுவீர்கள் என்று ஒரு உத்தேசமாக சொல்லி வைத்தேன். நல்லா சொன்னீங்க. உங்க மகன் செஞ்ச காரியத்தினால எனக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். 25 லட்சம்? அது எங்க அரண்மனையில இருக்கும் குதிரைக்கு புண்ணாக்கு வாங்கி போற செலவு. குதிரைக்கு புண்ணாக்கா? அது என்ன மாட்டுக்கு பிறந்த குதிரையா? ஜமீன் குதிரை. எங்களை சாதாரண நினைச்சு விளையாடாதீங்க. நஞ்சியில 4 நாள் பயணம், தென்னந்தோப்புல 5 நாள் பயணம். அது என்ன இங்க பயண கணக்கு? காட்டு பண்ணி, சும்மா இருக்க நேரம் வாயை திறப்ப, முக்கியமான நேரத்துல மூடிக்கிருவிய. துறையா திறக்கின்றேன். அதாவது தென்னந்தோப்பு ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து ராசா சேரட்டில் புறப்பட்டால் தென்னந்தோப்பு எல்லைக்கு வர 5 நாட்கள் ஆகும். நெல் பயிரை சுற்றி பார்க்க 1 வாரம் ஆகும். நீர் சொல்லுகின்ற 25 லட்சம் எங்களுக்கு புழுக்கை மாதிரி. காட்டு பண்ணி, புழுக்கைனா என்ன? தமிழ் அகராதியில் இருக்கிறது. எங்கள் கஜானாவில் 2 பட்டணங்கள் இருக்கின்றன. வரும் வழியில் செலவு செய்வதற்காக கொண்டு வந்த தொகை 2 கோடி ரூபாய். ராஜாவும் ராணியும் நடந்து வரும் பாதையில் பூ தூவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை 1 லட்சம் ரூபாய். பாதத்திற்கே இவ்வளவு என்றால் ராணியின் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தொகை செலவாகும் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்களே. கணக்கா? கம்ப்யூட்டரே குழம்பிடும். அப்படின்னா இந்த மார்த்தாண்டர் நமது ராஜருடைய புத்திரரா? ஆமா, நான் தான் அப்பா, இவள் தான் அம்மா. ஆண்டவா, என் கனவை கலர் கனவாக்கி நினைவாக்கிட்டேன். இனிமே நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? எவன்டா உனக்கு மாமே? போதும், உங்க உறவும் வேணாம், உங்க பணமும் வேண்டாம். வாங்கின கடனுக்கு வட்டி சேர்த்து எவ்வளவுன்னு கணக்கு போட்டு உங்க அப்பனை அனுப்ப சொல்லு. என் சம்பந்தியை விட்டு செட்டில் பண்ண சொல்றேன். சம்பந்தியா? ஆமா சம்பந்தி ராஜா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க புத்திரர் மார்த்தாண்ட இருக்கும் இந்த அடிமை ரத்னசாமியோட மக ராணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. வாங்க போய் அச்சதை போட்டு வரலாம். மாமா, பாத்து போடா, அப்படியே ஸ்டக் ஆயிட போகுது. எதை எதிர்பார்க்கிற? மார்த்தாண்டன் சீக்கிரம் வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வாங்க. என்னடி முறைக்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் எல்லாம் நீதான். மார்த்தாண்டா நில். அப்பாவி பணக்காரங்க யார் கிடப்பாங்க? அவங்களை எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க பொண்ணுகிட்ட மாட்டிக்கவா பட்டணம் வந்த? அரண்மனையில தட்டு தூக்குற தகுதி கூட இல்லாத பொண்ணை தாலி கட்டவா பட்டணம் வந்த? எங்க பையன் ஏதோ ஆசைப்பட்டுட்டான். ஆசைப்பட்டா ஆசை நாயகியா வச்சுக்க சொல்லு. இவனுக்குன்னு அரண்மனையில தெய்வீகமான பொண்ணை தேடி வச்சிருக்கேன். மார்த்தாண்டா. அப்பா, மனசுக்கு பிடிக்காத பொண்ணு அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அதானே உங்க கௌரவம்? அரண்மனை அந்தஸ்துக்காக பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அறையும் குறையுமா வாழணும். அதானே உங்க பரம்பரை? என்னதான் உலகம் தெரியாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு வளர்த்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளாவது நானும் தெரிஞ்சவளா இருக்குன்னு ஆசைப்படுறதுல என்னப்பா தப்பு? சம்பந்தி நினைக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து ஒண்ணும் அவ்வளவு மட்டம் இல்ல. நீங்க அரண்மனைக்கு சொந்தக்காரர்னா நான் ஒரு 5-6 ஹோட்டலுக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் நிலம் இருக்கும்.
எனக்கு ஒரு 50 கிரவுண்ட் இருக்குது. ஏதோ பொண்ணு விருப்பப்படுறாளேன்னுட்டு. அப்பா இங்க பாரு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போறானுங்க. மாத்தாண்டா, ராணிய பங்கஜ் தூக்கிட்டு போறான். மார்த்தாண்டன் மார்த்தாண்டன் எங்க என்னடா அவர் கொஞ்சம் கூப்பிடுங்களா? இந்த கூட்டத்துல அவருனா யாரம்மா? அவர்தான் அந்த காவி ட்ரெஸ் போட்டுருக்காரு. இந்தப்பா அந்த காவி வேட்டி இருக்கிறவரை கூப்பிடு. ஏப்பா அந்த காவி வேஷ்டியை கூப்பிடு. சாமி உங்களை கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேக்குறாரம்மா. அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போக வேண்டாம்னு சொல்லு. அவரு போக வேண்டாமா? நீங்க போக வேண்டாமா? நீங்க போக வேணாமா? ஏன் 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 ஏன்னு கேக்குறாரு. I love him. அந்த பொண்ணு அவரை காதலிக்குதா? அந்த பொண்ணுக்கு இவர் மேல ஆசையா? சாமி அந்த பொண்ணுக்கு உங்க மேல எதுவும்? she loves you யா. I love you too. நான் உன்னை காதலிக்கிறேன்.